பிரைஸ் தி லார்ட். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை. பிரியமானவர்களே, விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயா 28ஆம் அதிகாரம் சொல்கிறது. இந்த விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது வரும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நீங்க எதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறீங்களோ, அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், உங்கள் போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது தேவனால் எல்லாம் கூடும். வேதவசனம் சொல்கிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பாண்டிச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள ஓகா ஆடிட்டோரியம், அதாவது ஆரஞ்சு ஹோட்டலுக்கு பக்கத்தில் ECR ரோட்டில் அமைந்திருக்கிறது. எங்களுடைய திருச்சபையானது மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பிரேக் த்ரூ வர்ஷிப் சென்டர், விடுதலை ஆராதனை மையம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனிதன் அல்ல, தேவன் உங்களை விடுதலையாக்கிறார். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அந்த விசுவாச வார்த்தை உங்களை பலனடைய செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். You will receive your breakthrough in the name of Jesus. May the Lord bless you. உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பம் இருக்குமே ஆனால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழையுங்கள். எங்கள் சபைக்கு நீங்கள் வர விரும்பினால் இந்த நம்பரை அழைத்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.